Hello viewers, this is Suresh from CarControl Driving Academy training in our car and own car in Chennai at doorstep. இன்னைக்கு வந்து நம்ம கூட ஸ்டூடெண்ட் இருக்காரு, அவர் பேர் யுவராஜ். அவருக்கு வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ்னு நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். நேரோ ஸ்ட்ரீட், மார்க்கெட் ரோட்ஸ், ஹைவேஸ், பார்க்கிங், ரிவர்ஸ், டிராஃபிக் சிச்சுவேஷன். இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து ரிவ்யூ கிளாஸ்னு ஒரு கிளாஸ். ரிவ்யூ கிளாஸில் என்னன்னா நாங்கள் சொல்லி கொடுத்த எல்லாமே ஓகே. ஸோ ஒரு மேற்பார்வையில் அவர் எப்படி வந்து யுனைட் பண்ணி ஓட்டுறாரு, வீட்டிலேருந்தே ஆரம்பித்து எப்படி பார்க் பண்ணி வெளியே எடுத்து எப்படி நேரோ ரோடு, மார்க்கெட் ரோடு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியூவர்ஸ், அவருடைய ரிவ்யூ செஷனில் ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் வந்து நேரோ ஸ்ட்ரீட் டிரைவிங் எப்படி ஓட்டணும் அப்படின்றது ஃபுல்லாக கற்றுக் கொடுத்தாச்சு. ஏன்னா வீட்டிலேருந்து எடுக்கும்போது அவர் நேரோ ஸ்ட்ரீட் டச் பண்ணிட்டு தான் வந்து அவர் மெயின் ரோட்ஸ் போவார். ஸோ நேரோ ஸ்ட்ரீட்டில் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்ஸ்லாம் கற்றுக் கொடுத்தாச்சு. வண்டி போகிற வழி எங்கே இருக்குது, ப்ளஸ் ஈக்குவல் ஸ்பேஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் வச்சுக்கணும், ப்ளஸ் ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துச்சுன்னா அது அந்த மாதிரி பைக் வந்துச்சுன்னா நம்ம எப்படி அனுசரித்து அவங்கள விட்டுட்டு போகணும். ஸோ இங்கே ஒரு பைக் ஓவர்டேக் பண்ண பார்க்குறேன் பாருங்க. எஸ் 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 போயிடலாம், போங்க, அவங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் ஏறி கொஞ்சம் லெஃப்ட் வாங்க, ரைட், எஸ் ஸ்டெடி, க்ளோஸ் த கிளட்ச், கொஞ்சம் ரைட்டில் காமிச்ச மாதிரி போயிடுங்க. பார்த்துங்க தெரியும், எஸ் எவ்வளோ ஹெக்டிக்கான சிச்சுவேஷன், லெஃப்ட் வாங்க நல்லா, எஸ் பர்ஃபெக்ட், ஸ்டெடி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பர். ஸோ நல்லா ரைட்டில் வச்சுக்கோங்க. பர்ஃபெக்ட். பார்த்தீங்கன்னா தெரியும், நேரோ ஸ்ட்ரீட் ஓப்பனிங்கே வந்து சரியான டஃப்பான ஹெக்டிக் சிச்சுவேஷன். கம்ப்ளீட் பிகினர் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஓட்ட விட்டிங்கன்னா அவ்வளோதான், பதட்டமாயிடும். அந்த பைக் போவோமா, நம்ம போவோமா, இல்லை நம்ம போகலாமா, அதுக்கப்புறமா பைக் வருமான்ற டெசிஷன் மேக்கிங்கே வந்து அவருக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னா ஒரு ஃப்ளோவில் போயிட்டா இருப்பாருங்க. நான் கொஞ்சம் சூப்பர்விஷன் பண்ணாலுமே ஜஸ்ட் டு கரெக்ட் அவர் என்ன நினைக்கிறாரு அதை வந்து கரெக்டாக பண்ணுறாருன்ற மாதிரி செம்மையாக நேரோ ஸ்ட்ரீட் ட்ரைவ் பண்ணிட்டுருக்காரு. பட் நெக்ஸ்ட் ரிவ்யூ டாஸ்கில் அவர் நேரோ ஸ்ட்ரீட்லேருந்து முடிச்சு கொஞ்சம் மெயின் ரோட் போயிட்டு ஃபாஸ்ட் மூவிங் ரோட்ஸ் போகிறாரு. எவ்வளோ அழகாக வந்து இங்கே பாருங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்றதுலாம் வந்து அழகாக சொல்லி கொடுத்து மெயின் ரோட் ஜாயின் பண்ணாங்க பாருங்கள். சிக்னல் போட்டிருக்கு, எஸ் போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் 3 கியர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஷிஃப்ட் பண்ணணும். நேரோ ஸ்ட்ரீட் முடிச்சிட்டோடனே பிகினரோட மொமெண்டம் என்னன்னா ஸ்லோவாகவே ஸ்லோவாக ஷிஃப்ட் பண்ணி கியர்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்லோ மொமெண்டமில் நம்மளை புல் பண்ணணும். ஒரேடியாக ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட் இல்லை, கொஞ்சம் மீடியமான 3 கியர்ஸ் ஷிஃப்டிங் மொமெண்டம் வரணும். அங்கே 2 கியர்ஸ், இங்கே 3 கியர் 4 கியர் யூஸ் பண்ணணும். ஒரு 30-40 கிலோமீட்டர் ஸ்பீட் இங்கே போகணும், அங்கே 10 to 20 கிலோமீட்டர் ஸ்பீட் போகணும். இப்போ அந்த டாஸ்க் முடிச்சு லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் ஜட்ஜ்மெண்ட் பிடிச்சி இதில் லேன் ஃபார்மேஷன் ப்ளஸ் லேன் ஃபார்மேஷன் பண்ணிவிட்டு எப்படி ஒரு வண்டியை வெஹிக்கிள் ஃபாலோ பண்ணிக்கணும், ஒரு லேன் வந்து பிடிச்சி ஓவர்டேக் பண்ணும்போது எப்படி வந்து அனுசரித்து மக்களை அனுசரித்து போகணும் அப்படின்ற மாதிரி டாஸ்க்கு. சிக்னல் உடனே ரெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க எப்படி போகிறாலும் அதே மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு டஃப்பான டாஸ்க்கு. மெயின் ரோட்டில் ஜாயின் பண்ணுவாங்க பாருங்கள். போகலாம். வெரி நைஸ். கொஞ்சம் ரைட்டில் வச்சுருக்கோம். அதோட ஸ்டியரிங் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பக்கம் வரவங்களும் டிஸ்டர்ப் பண்ணிக்காமல் எவ்வளோ அழகாக வாங்கி கட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்து எஸ் போயிட்டே இருக்கலாம். நைஸ். இப்போ வந்து மூவிங் ரோட்ஸில் வந்து செகண்ட், தேர்ட் கியர்லாம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு கடகடன் ரெடி ஆகணும். அவர் ரெடி ஆகிட்டு ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஸ்பீட் லிமிட் வச்சுட்டு 2 பக்கமும் அப்சர்வ் பண்ணிக்கணும். லெஃப்ட் ஃப்ரேம், ரைட் ஃப்ரேம் கால்குலேஷனில் இது வந்து கொஞ்சம் ஸ்டாப்பே ஆகாது, ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ரோட்ஸ். ஸோ இது வந்து மூவிங் ரோட்ஸில் வந்து ஒரு கான்செப்டாக அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது நேரோ ஸ்ட்ரீட்லேருந்து ஜாயின் பண்ணுறது. வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டானா சிச்சுவேஷனில் அவருக்கு ட்ரைனிங் போயிட்டுருக்கு. ரவுண்டானா எப்படி அழகாக சுற்றணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்கு முடிச்சு தான் ஹைவேஸ் போகிறோம். ரவுண்டான சுச்சுவேஷனில் வரும்போது பிகினராக இருக்கும்போது ரொம்ப திணறிடுவாங்க. கரெக்டான கியர் மெயின்டைன் பண்ணி யாருக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும், அவங்க பைக் வந்து ஸ்லோ பண்ணி போகிற மாதிரி தான் நீங்கள் போகணுன்னு சொல்லியிருக்கேன் அவருக்கு. பர்ஃபெக்டாக இப்படியே போகிறோமா பாருங்கள். இங்கே போகலாம், அங்கே ரோடு எங்கே, அங்கே ரோடு எங்கே, ரோடை பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராரு பாருங்கள். போயிட்டே இருங்க. பர்ஃபெக்ட். வெரி நைஸ். ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் சிச்சுவேஷனுங்க ரவுண்டானா. 14 இயர்ஸ் பேக் முன்னாடி நானும் இங்கே வரும்போது ரொம்ப திணறிட்டேன். எனக்குலாம் வந்து யாரும் இப்படி சொல்லிக் கொடுக்கல. இப்போ வந்து அது பிகினருக்கே வந்து ரவுண்டானா சிச்சுவேஷனாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால நாளைக்கு அவர் ஃபேமிலியோடு வரும்போதும் சரி, இண்டிபெண்டண்டாக அவர் ஓட்டும் போதும் செம்மையாக சொல்லிக் கொடுத்த ஒரு திருப்தி எங்களுக்கு இருக்கும். வெரி நைஸாக ஓட்டுறாரு, செம்மையாக இருக்குது. ஸோ அந்த ரவுண்டானா சிச்சுவேஷன் முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூவேஷனில் வந்து அவர் ஹைவேஸில் எப்படி ஓட்டணுன்றது பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்கள் பிக் பண்ண நேஷனல் ஹைவேஸ் வந்து டேஞ்சரஸான லாரிஸ் போகிற ஹைவேஸு. இங்கே கார்கோ ஷிப்மெண்ட் ஒன்று இருக்கும், அதனால் ரொம்ப டேஞ்சரஸாக வந்து ஹெவி குட்ஸ் ஏற்றிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவருக்கு வந்து ஃபியர் இல்லாமல் ஓட்டணும் அப்படின்னு ஆல்ரெடி ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இங்கே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஹைவேஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு என்ன ஸ்பீடு மெயின்டைன் பண்ணணும், எந்த லேனில் போனால் கரெக்டாக இருக்கும், எப்படி வந்து யார் ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னா சைடு மிரரில் எவ்வளோ ஹெட்லைட் விசிபிளான பிறகு நீங்கள் ஓவர்டேக்கிங் வழி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு நுணுக்கங்கள்லாம் அவருக்கு ட்ரெயின் பண்ணி அவர் ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வெஹிக்கிள் ஃப்ளோ வச்சுட்டு தூரமாக பார்வை வச்சுட்டு ஜங்ஷன் ஏரியாவில் யார் வரா, ப்ளஸ் யார் ஓவர்டேக் பண்ணுறவங்க வந்து எப்படி இருக்குது அவங்களோட வெஹிக்கிள் மூமெண்டம் அப்படின்ற மாதிரி டிஃபென்சிவாக ஓட்டத்துக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான் அவர் அழகாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கார் ரோட்ஸில். விஷயமே என்னன்னா நம்மளுடைய வேலையை கரெக்டாக செஞ்சாலும்
மற்றவங்க செய்வாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நம்ம டிஃபென்சிவாக எல்லாருக்குமே சேர்த்து வண்டி ஓட்டணும். ஹைவேஸில் 65% ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது இந்தியாவில் ஹைவேஸில் தான். ஸோ அந்த ஹைவேஸ் ட்ரைனிங்கும் வந்து நாங்கள் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹைவேஸ்லேயே வந்து ஆக்சிடென்ட் வந்து இந்த மாதிரி நேஷனல் ஹைவே இந்த மாதிரி கனரக வாகனங்கள் போக வேண்டிய நிறைய ரோட்ஸில் தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்துருக்கு, பைக்ஸ்க்கும் கார்ஸ்க்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ட்ரைனிங் கொடுத்து அவர் அழகாக டிஃபென்சிவாக ரெடி பண்ணியிருக்கோம். அவரோட பர்ஃபார்மன்ஸு செம்மையாக போயிட்டுருக்கு இதில் கூட. ஸோ வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட டிராஃபிக் சிச்சுவேஷன் கிளாஸ் எப்படி வந்து சிக்னலில் நிற்கணும், சிக்னல் விட்டவுடனே எப்படி பதட்டம் இல்லாமல் போகணும். ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு பதறியாவது சிக்னல் வந்து விட்டுட்டு க்ரீன் போட்டு ஒரு மூமெண்ட் வச்சுருந்து பாருங்கள் இப்படிலாம் அணைச்சி விடுவாங்க, போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஏறி நிற்பாங்கன்ற இது அனாலிசிஸ்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ எவ்வளோ வெஹிக்கிள் ஃப்ளோ இருக்குது பாருங்கள், உங்களை அணைச்சி விட்றாரு. ஸோ லெஃப்ட் ஃப்ரேம் கேல்குலேஷன் அவர் அழகாக பண்ண சொல்லியிருக்கேன் நான். பண்ணிங்கனாலே போதும், உங்களை யாராவது ஓவர்டேக் பண்ணால் அந்த சென்ஸ் பண்ணுற மூமெண்ட்டு ப்ளஸ் நம்ம அந்த லேன் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்பீடு கால்குலேட் பண்ணிவிட்டு எதுக்கு என்ன வண்டி எவ்வளோ தூரத்தில் போகுதுன்னு ஒரு வைடு ஃப்ரேம், அதாவது தூரத்தில் இருக்கிற வண்டிங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது, என்ன வண்டி ரொம்ப ஒரு ஏதாவது பிரச்சனையாக போயிட்டுருக்கா, இவர் உங்களை அணைச்சி விட்றாரா, இந்த மாதிரி வந்து நம்ம கண்ட்ரோல்ஸையும் மீறி கண்ட்ரோல்ஸ் வந்து செகண்டரி ஆகி ரோட்டில் இருக்கிற ஹாப்பனிங்ஸ் வந்து ப்ரைமரியாக இருந்து அவரோட கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணாலே போதும். அவர் வந்து ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ணலாம். ஃபேமிலியோட போகும்போது ரொம்ப ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ ப்ரொஃபஷனலாக ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளின் தொடர்பு, செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ், எக்ஸ்பெக்டேஷன் ஆன் ரோட், ப்ரெடிக்ஷன், ப்ரொஜெக்ஷன், இந்த மாதிரி நிறைய கீ டேர்ம்ஸ்லாம் இருக்குது டிரைவிங்கில். ஸோ இந்த மாதிரி கீ டேர்ம்ஸ்லாம் சொல்லி கொடுத்து அவரோட ப்ரொஃபஷனலாக ஆக்குறோம். இந்த மாதிரி ரிவ்யூ கிளாஸ்லாம் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வெஹிக்கிள் ஃப்ளோ இருக்குது முன்னாடி அப்படின்னு. ஸோ அவர் பாட்டுக்கு ரொம்ப கூலாக அழகாக அவருக்கு சொல்லிக் கொடுத்த கான்செப்ட்ஸ் மட்டும் அடாப்ட் பண்ணி ரோட்டில் ரொம்ப வைடு வியூ வச்சுட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக கொடுத்துட்ருக்காரு. ஸோ யூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹவு டு மூவ் அ கார், ஹவு டு ஸ்டாப் அ கார் அப்படின்ற விஷயம் கற்றுக்காம அவரால் சின்ன சின்ன தெருக்களில் ஓட்ட முடியும், ஒரு பிஸியான டிராஃபிக் சுச்சுவேஷன்லையும் ஓட்ட முடியும், ஹைவே சுச்சுவேஷனில் பெரிய கனரக வாகனங்கள் பக்கத்தையும் ஓட்ட முடியும், பார்க்கிங் தெரியும், ரிவர்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் டிரைவிங்கும் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து இப்போ கார் வாங்குறதுக்கு பார்த்துட்டு இருக்காரு. அவர் கூட்டியும் சீரம் புக் பண்ணாருன்னா அவரோட டெலிவரியும் வந்து நான் போய் அசஸ் பண்ணி அதில் வந்து ஒரு 2 hours மேற்பார்வை பண்ணணும். அவர் அழகாக ஃபேமிலியை கூட்டிகிட்டு அவருடைய கார் பையிங் ஜேர்னியை வந்து நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் இப்போ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஏதாவது ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி விட்டு இந்த இன்புட்ஸ் எல்லாம் நீங்களும் வாங்கி அழகாக டிரைவிங்கை ஸ்மூத் ஆக்கிக்கோங்க. This is Suresh from CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. Thank you so much for watching this video.